ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணும். நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வற்றணும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் பிடிக்காது. நல்லா அகன்ற பாத்திரமாக பால்கோவா கிண்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட போகிறோம். அப்போ தான் என்ன பால் திரிஞ்சு பால்கோவா நல்லா சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு காய்ச்சி இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டதுனால நல்லா பால் திரிஞ்சு வருது. இது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிண்டுறதை விடக்கூடாது. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் பிடிச்சிரும். இதோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். விடாமல் கிண்டி விடணும். கட்டி விழுந்துடக்கூடாது. நம்ம கிண்டுறது தான் இதில் பதமே. நல்லா கொதித்து நல்லா திக்காக பால் வந்துருச்சு. இதோட நம்ம இனிப்பு சேர்த்துக்கிடலாம். நான் அரை லிட்டர் பாலுக்கு 50 ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் அதை விட கூட தேவைனாலும் சேர்த்துக்கிடலாம். 50 ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்து விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இறக்குற ஸ்டேஜில். பாருங்கள், நல்ல பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு கீழே பிடிக்காது. இது நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெய் சேர்த்துக்கலாம். இதோட நெய் சேர்த்து கிண்டி விட்டு இறக்கிட்டோம்னா நமக்கான பால்கோவா ரெடி. நான் மணத்துக்காக நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு அப்படி தேவை அப்படின்னா நீங்கள் சுக்கை ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மணமாக இருக்கும். நான் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். நம்மளுக்கான சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நான் அரை லிட்டர் பாலுக்கு 50 ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் 50 ஜீனியே அதிகமானது தான். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டும். 50 ஜீனியே போதுமானது. சுவையான பால்கோவா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.